தலைவர் 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 கொளுத்தி போடணும்னா என்ன சரி சொல்றது? ஏதாவது ஒரு விஷயம். இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒரு he can speak 5 languages. 5 லாங்குவேஜ் பேசுவார். சூப்பர். சார் தனுஷ் சார், நீங்க வந்து எல்லாத்தையுமே வித்தியாசமா பாப்பீங்க. சோ நீங்க அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சு பாக்குற ஒரு விஷயம்னா அது என்ன விஷயம்? அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஓ ஆமா, அவர் நல்ல மூட்ல எல்லாம் இருந்தாங்கன்னா செம்ம ஜாலியா ஃபன்னா இருப்பாங்க. அப்போ அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி வெரி ஃபன்னி, ரொம்ப ஜாலியா இருக்கும். சூப்பர். ஓகே சூப்பர். சார் நீங்க இப்ப சார் சார்னு கூப்பிடுறீங்க, வீட்லயும் சார் தான் கூப்பிடுவீங்களா சார்? இல்ல, எப்படி சார் கூப்பிடுறீங்க? அது வீட்ல கூப்பிடுறேன். நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். இவரை பத்தி ஏதாவது கொளுத்தி ஆமா சார் கண்டிப்பா போடணும். இவரை பத்தி நிறைய கொளுத்தி போட்டேன். நிறைய ஒரு மேட்டர் மட்டும், சரி. பயங்கரமான சோம்பேறி. இது வந்து சொன்னா நம்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் எடுக்கிற படங்கள்லாம் அவ்வளோ கஷ்டமான படங்களா இருக்கும். அப்கோர்ஸ் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், தட் இஸ் தேர். அது வந்து செட்டுக்கு போயிட்டா இந்த பேக்கப் ஆயிடுச்சுன்னா 1 நம்பர் சோம்பேறி. ஆனா ஆக்சுவலி நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், ஜிம்ல வந்து நீங்க 2 பேரும் போட்டி போட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து 50 எடுத்தா அவர் 51 எடுக்கணும்னு நினைப்பாரு, நீங்க வந்து 52 எடுக்கணும்னு நினைப்பீங்கன்னு சொல்லி. அது உண்மையா சார்? போட்டிலாம் போட மாட்டோம், பட் ஆமா பயங்கரமா ட்ரெயின் பண்ணுவாரு. பட் இப்போ டோட்டலா வேற பார்த்து யோகா அப்படி போயிட்டார். மெடிடேஷன், யோகா அந்த மாதிரி ஏரியாக்குள்ள போய், ஏன்னா அதான் உட்கார்ந்த இடத்துலயே செய்ய முடியும். அடுத்து எஸ், இவரை பத்தி கொளுத்தி போட முடியாது. ஏன்னா எங்க ஃபேமிலிக்கே இவர் ஒரு கடவுள் மாதிரி. என்னுடைய அப்பாவுக்கு வந்து முதல் படம் கொடுத்தவர் ராசாவின் மனசுல இவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ என்னைக்குமே அந்த நன்றி கடன் எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நான் என்னோட முதல் ஹீரோ அவர் தான். ஸோ அதனால எனக்கு டைரக்டர் வாய்ப்பு கொடுத்ததும் அவர் தான். ஸோ அதனால ஒரு நன்றி மட்டும் இப்ப நான் சொல்லிக்கிறேன். சூப்பர் 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 சார். அடுத்து ஜிவி. வெரி பேஷனேட், அப்போ ரொம்ப வெரி பேஷனேட். அவர் பாடுறதுல தெரியும், ரொம்ப ஃபீல் பண்ணி. ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன், மச்சா கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஃபீல் பண்ணி, ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுவார். இஸ் வெரி பேஷனேட் அபவுட் எனிதிங் தட் ஹி டஸ். தனுஷ் சார், வெற்றிகரமா வந்து நீங்க முடிச்சிட்டீங்க, கொளுத்தி போட்டீங்க. வெரி நைஸ், சூப்பர். இப்போ ஸ்னேஹா மேம், இந்த கேம் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு ஒரு 2 பேர் 3 பிக்சர்ஸ் அவ்வளவுதான், ஈஸியா. உலக நாயகர், ஃபேபுலஸ் ஆக்டர் டு ஒர்க் வித். செட்டுக்கு போனாலே கலகலகன்னு இருப்பாரு, எனர்ஜியா இருக்கும் அந்த ஃபுல் செட்டே வந்து. ஸோ கிளாட் தட் ஐ ஒர்க் வித் ஹிம் அண்ட் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணதுல. இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஹிம். துரை சார் சொன்ன மாதிரி இவருக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மனசு இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் வெரி வெரி குட் ஹியூமன் பீங். அவர் பக்கத்துல வச்சு நிறைய பாராட்டினா எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுவார், அதனால இப்போ நான் சொல்லலை அதிகமா. பட் இஸ் அ கிரேட் பர்சன் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் வெல் ஆஸ் அ ஹியூமன். இன்சைட் அவுட்ல சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இப்போது கொளுத்தி போடலாம். ஆமா கண்டிப்பா போடலாம். அது பாவங்க. நீங்க இவர்கிட்டே கேளுங்க, அவரே சொல்வாரு. அவரை பத்தி கொளுத்தி போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவாரு. முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எனக்கு இப்போ வீட்டுல எல்லாமேனா ஃப்ரம் பேங்க் டு எவ்ரிதிங் ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் மீ. குழந்தை மாதிரி என்னை பாத்துக்கிற ஒரு பர்சன். ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் இன் மை லைஃப். வெரி நைஸ் பர்சன், வெரி ஸ்வீட் பர்சன் அண்ட் ரொம்ப நல்ல டேலண்ட். அவரு பயங்கர ஜென்ரல் நாலேஜ் அவருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர் பார்க்கும்போது, எல்லாமே தெரியும். அண்ட் வெரி ஸ்வீட் சாஃப்ட் ஹியூமன் பீங். ரொம்ப ஸ்னேஹாஸ் வெரி லக்கி சொன்னா கிடைச்சது. வெரி நைஸ். ஆக்சுவலி கப்பிள் கோல்ஸ்னா அது வந்து தமிழ் சினிமான்னா ஸ்னேஹா மேம் அண்ட் பிரசன்னா சாரோட பேர் வந்து நிறைய அடிப்படுது. நீங்க வந்து அவரை செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க மேம்? அவங்களும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதான் சொன்ன பிரசன். என்ன பிரசன்? ஆக்சுவலி டாடா. அவரு கண்ணம்மான்னு கூப்பிடுவா. கண்ணம்மா. அவரோட ஸ்டைல்ல இப்ப நீங்க கூப்பிடணும். பிரசன்னா சார் வந்து ஸ்னேஹா மேம் எப்படி வீட்ல கூப்பிடுவாங்க கண்ணம்மாடி? நீங்க இப்போ அதே வந்து விஹான் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, அப்பா கோவப்பட்டு அப்படி கோவப்படுவாங்க, அம்மா கோவப்பட்டு அப்படி கோவப்படுவாங்க. அப்பா கோவப்பட்டா என்ன ராஜா இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாராம். நானா ஏன் ராஜா இப்படி கோவப்படுறீங்க, எப்படி பண்றீங்க, நான் அப்படி கேட்பேனா. சோ அந்த மாதிரி திட்டுறது கூட அவ்வளவு சாஃப்டா திட்டுவாரு அவர். அப்ப கண்ணம்மா என்ன சாஃப்டா கூப்பிடுவாருன்னு உங்களுக்கு மேம் எங்களுக்காக ப்ளீஸ் ஒரு வாட்டி சத்தியமா. வெரி நைஸ். தேங்க்யூ சோ மச்.